வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் அப்டேட் பார்த்துடலாம். ஸ்டாக் ரெக்கமெண்ட் கொடுத்துருக்குறாரு. 100 ரூபாய்க்கு கீழே உள்ள ஸ்டாக்கை வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு சுமித் பகாடியா, சாய்ஸ் புரோக்கிங்கோட சீஃப். அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து மெட்ராஸ் ஃபெர்டிலைசர் 84 ரூபாய்க்கு வாங்கலாம், டார்கெட் 90 ரூபா, ஸ்டாப் லாஸ் 81 ரூபா சொல்லியிருக்காரு. சில்கோ ரீட்டைல் 48 ரூபாய்க்கு டார்கெட் 52, ஸ்டாப் லாஸ் 46. லோட்டஸ் ஐ ஹாஸ்பிட்டல் 81 வாங்கலாம், டார்கெட் 87, ஸ்டாப் லாஸ் 78. இது மூணும் சுமித் பகாடியா சாய்ஸ் புரோக்கிங் அவர் கொடுத்த ரெக்கமெண்டேஷன், இன்றைக்கி கொடுத்தது. அப்புறம் இன்றைக்கி வந்து அவென்யூ சூப்பர் மார்க்கெட் டிமார்ட் ரிசல்ட் வந்திருக்கு, Q4 ரிசல்ட், அதை நம்ம பார்த்துருவோம். கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் 2% டவுன் ஆகிருக்கு. 553 கோடியிலேருந்து 551 கோடியாக குறைஞ்சிருக்கு. ரெவின்யூ வந்து 17% அப் ஆகிருக்கு. டிமார்ட் ஸ்டோர் வந்து 8.1%லேருந்து 10.1% வரைக்கும் அதிகமாகிருக்கு. 3 விஷயங்கள்னால தான் இவங்களுக்கு இப்போ வந்து இந்த ப்ராஃபிட் கொஞ்சம் டவுன் ஆகிருக்கு காரணம் சொல்கிறாங்க. ஒன்று வந்து கிராஸ் மார்ஜின் அதிகரித்தது, இன்னொன்று வந்து தொடக்க நிலை சம்பள உயர்வு ஊழியர்களுக்கெல்லாம், இது ஒரு இது. மூணாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஃப்யூச்சரில் ஸ்டோர் வந்து நிறைய ஓப்பன் பண்ணுறாங்க, லார்ஜ் நம்பரில். அப்போ வந்து அந்த இது வந்து இந்த ப்ராஃபிட்டை வந்து பாதிக்குதுன்னு சொல்லி 3 விஷயங்கள் சொல்கிறாங்க. அப்புறம் மெட்ரோ டவுன்ஸில் இவங்க பிஸ்னஸ் நல்லா சீராக போய்கிட்டு இருக்குங்கிறாங்க, கண்டினியூஸாக இருக்குங்கிறாங்க. உத்தரப்பிரதேசில் ஒரு 35,000 ஸ்கொயர் ஃபீட்டு இடம் வாங்கியிருக்கிறாங்க ரெண்டலுக்கு, ரீட்டைல் ஸ்பேஸ்க்காக வாங்கியிருக்கிறாங்க. அதோடய வேல்யூ வந்து 21 லட்சம் ரெண்டல் வருது அதில்ங்கிறாங்க. அப்புறம் டெல்லி ரோஹிணியில் 47,000 ஸ்கொயர் ஃபீட்டு வந்து 108 கோடிக்கு பை பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் இவங்களோட நியூஸு. இவங்க பிஸ்னஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக க்ரோத்தாக போய்கிட்டு இருக்குங்கிறாங்க. அப்புறம் வந்து ஸ்டாக் ப்ரைஸ்னு பார்ப்போம். ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஹை வந்து 5,484, லோ வந்து 3,337, க்ளோசிங் வந்து 4,060 ஃப்ரைடே க்ளோஸ் ஆகிருக்கு. பிஇ ரேஷியோ 97, செக்டார் பிஇ 104, புக் வேல்யூ வந்து 309, 13 டைம் அதிகமாக இருக்குது. அப்புறம் வந்து இதை வந்து கன்சிடர் பண்ணுறதா இருந்தால் நம்ம வந்து பை சான்ஸ் 3,500க்கு போனால் கன்சிடர் பண்ணலாம். அப்புறம் கீழே போனால் 3,400, 3,300, 3,000 கன்சிடர் பண்ணலாம். ஒரு 80 பிஇ இருக்கிற மாதிரினா கன்சிடர் பண்ணலாம், ஏன்னா ரொம்ப வேல்யூ கூட இருக்குது. ரிசல்ட்டும் மாடரேட்டாக தான் இருக்குது, பெருசாக ஒன்றும் இல்லை. அதனால் நம்ம இதை வந்து இந்த 3,500 கன்சிடர் பண்ணலான்றது என்னோடய சஜஷன். நீங்களும் யோசனை பண்ணி முடிவெடுக்கணும். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் இல்லை, இது என்னோடய சொந்த சஜஷன் தான். ஓகே, உங்களுக்கு ஏதாவது இதில் கருத்து இருந்தால், உங்களுக்கு எதுவும் கேள்விகள் இருந்தால் கேளுங்க, அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். என்னோடய வீடியோக்கள் ஏதாவது மாற்றங்கள் செய்யணும்னா சொல்லுங்கள், அதை நான் யோசித்து மாற்றிக்கிறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆதரவு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி.